பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வழியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு சிநேகிதன் இல்லை. அநேக நேரத்தில் அநேக ஆலோசனையை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி இந்த வார்த்தைகளை கொண்டு வர விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். இங்க என்ன சொல்லி இருக்கிறான்? 14வது நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படின்னு தேவன் ஏசப்பா சொல்றாரு. அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு என்ன தெரியுமா? என் கற்பனைகள் யாவையும் நீங்க கை கொள்ளுங்க, நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கீழ்ப்படிங்க, அதன்படி நடங்க, நீங்க என்னோட நண்பன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ ஏசப்பா இதெல்லாம் பிதா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரோ அதெல்லாம் தெரியப்படுத்துறாரா நமக்கு. இந்த உலகத்துல எனக்கு ஒரு நண்பன் இல்லைன்னு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, என்ன கைட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்ற தெரியுமா? நான் உனக்கு நண்பனா இருக்கிறேன், நான் உன்னை கைட் பண்ணி உன்னை நடத்துறேன், உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் உன்னை நடத்துறேன், உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நான் உன்னை நடத்துறேன். நான் சொல்றத மாத்திரம் கேட்டு நட. பிராக்டிக்கலா பேசுவோம். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சா அவங்க என்ன சொன்னாலும் சரி ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் செய்வோம்ல. அப்போ உண்மையாவே நம்ம இயேசுபாவை நேசிச்சோம்னா அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம நடப்போம் தானே. அப்போ உண்மையா நம்ம நேசிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஏசப்பா அந்த உலகத்தையே படைத்த தேவன் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பார். இன்னைக்கு நம்ம செய்வோம், ஏசப்பாவை நேசிப்போம், அவரை ஃப்ரெண்டாக்கி கொள்வோம். காட் பிளஸ் யூ.